Hello all, வணக்கம் and welcome to Subhashini Vlogs. இன்னைக்கு நம்ம கோவா டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே 2 நாங்கள் மார்னிங் வந்து எழுந்து நம்ம ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. சரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு தான் கிளம்பியாச்சு. நம்ம தங்கியிருந்தது வந்து பாகா மெரினா ஹோட்டல். அங்கேருந்து வாக்கபிள் தான் வந்து பாகா பீச் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செமையாக வந்து காற்று அடிச்சிட்டு இருக்கு இல்லையா. அன்றைக்கி வந்து செம மழை வந்து போட்டிருந்தாங்க. சரி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மழைலாம் இல்லை. சரி மழை வரத்துக்குள்ளே நம்ம பீச்சை கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து வேக வேகமாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து பீச் கிட்டே நாங்கள் என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா மழை வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ஸ்ட்ரீட் தாங்க நம்ம நேற்று வந்து ஃபுல்லாக பார்த்த ஸ்ட்ரீட்டு. ஃபுல்லாக மார்க்கெட் எல்லாமே இருந்துச்சு பார்த்திங்களா, அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்கோடு இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரீட் தான் இது. பகலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ பாகா பீச்சுக்குள்ளே தான் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே தூரல் ஆரம்பிச்சிது, அப்படியே ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து அம்ப்ரெல்லாலாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஆனாலும் வந்து நமக்கு கொடையெல்லாம் வந்து பறந்து போயிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு தான் வந்து காற்றும் மழையுமா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து குளிரவே இல்லை. மழை பெய்தே தவிர நம்மளுக்கு மழை பெய்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலே இல்லை. அங்கே அப்படி தான் இருந்தது. லைட்டாக ஒரு மாதிரி தான் ஒரு தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. வெயில் மழை ரெண்டுமே வந்து கலந்துருந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப மழையில் நனைகிற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ஆனால் பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து எதுவும் வாட்டர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது. சும்மா வந்து நம்ம பீச்சில் மட்டும் கால்லாம் வச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அங்கே பீச்சில் வந்து நின்றுட்டு எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரித்துனும் ரேயானும் வந்து செமையாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணல்லாம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து கலர் வந்து நம்ம ஊர் மணல் மாதிரிலாம் இல்லை, வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பசங்க எல்லாருமே வந்து இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பியும் நம்ம ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து அங்கே பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இங்கே வந்து நூடுல்ஸு அப்புறம் கொஞ்சம் ஜூஸு அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வழியிலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடையில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க, ஜூஸ் கடையில். அப்புறம் இங்கே வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய இந்த ஃபிஷ் மசாஜ் அது வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபுட் மசாஜ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுதான். இது வந்து எவ்வளவோ மினிட்ஸு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ அலோவ் பண்ணாங்க 100 ருபீஸ்க்கு. ஸோ மிருத்துனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவனும் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் ரேயான் உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னவோ அதில் உட்காரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் வந்து உட்காரலை. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்கங்க. இது வந்து இங்கே ஏதோ ஃபேமஸ் போல் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தவிர நாங்கள் வேறு எங்கே போனாலுமே வந்து இந்த ஃபுட் மசாஜ் வந்து இல்லை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வந்து மற்றவங்களாம் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து இப்போது ஹோட்டலுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சைட் சீயிங் தான் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வேறு எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர்ட் அகாடா இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலிவுட் மூவிஸ்லலாம் வந்து நிறையா வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஃபோர்ட்டு தான் வந்து இப்போ நேரில் போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆகும் போதும் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி மழை வரத்துக்குள்ளே நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை வந்து முடிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது தாங்க ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போயிட்டு தான் வந்து இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைம் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து என்டர் ஆகிட்டு இந்த ஃபோர்ட் அகுவாடா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே லெஃப்ட்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. நம்ம போயிட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு தான் இப்போ போகிறாங்க மாமா.
இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம டிக்கெட்லாம் இப்போ வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போக வேண்டியதுதான். இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா உஷாராக வந்து ரெயின் கோட்டோடு வந்திருந்தாங்கங்க. அங்கேயுமே வந்து நிறைய இடத்துல வந்து ரெயின் கோட்டு அம்ப்ரெல்லா எல்லாமே வந்து வித்துட்டு தான் இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம வெதர் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிக்கிற டைமு, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா மழை டைம் மாதிரி இருந்துச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால் அப்படியே கோ வித் அ ஃப்ளோ மாதிரி நம்ம போய்க்க வேண்டியது தான். இங்கே வந்து அந்த அளவுக்கான அந்த மழையில் நனையிறது வந்து நம்மளுக்கு தெரியல. அப்பப்போ மழை பெய்யுது, அப்புறம் நின்றுடுது, வெயில் வர மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் நனையலாம் மாட்டிக்கிறோம், நல்லா கொஞ்சம் அப்படியே காஞ்சி போயிடுது. இங்கே போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த செம்மண் செங்கல் கல்லாக தான் ஃபுல்லாகவே அந்த பாத்வே ஃபுல்லாகவே இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் ஷூஸ் போட்டு போயிருந்தேன். நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. ஸோ வந்து நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு குடை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நான் நல்ல வேளை இந்த ஹேட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுதான் வந்து என்னை வந்து ஃபுல்லாக நனைய விடாமல் காப்பாற்றுச்சு. வந்து இந்த ஹேட்டையே வந்து அம்ப்ரெல்லா மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோர்ட் பார்க்கவே வந்து செம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, இது மாதிரி ஃபோர்ட்டெல்லாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக எழுப்பியிருக்காங்க பாருங்களேன். அந்த வால்லாம் பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. இன்னும் வந்து உள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதோட வியூ பாயிண்ட்டு. இது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இதோட இந்த செவரு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைட்டாக அந்த காலத்தில் கட்டினது, இன்னுமே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபோர்ட் அகாடா பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரியில் பில்ட் பண்ணது. போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா அரேபியன் சி வந்து நல்லா வந்து தெரியும், அப்படி தான் இருக்கும். வியூ பாயிண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம மேலே ஏறி போகிறோம். இது வந்து நம்ம போகிற வழி தான் இது. ஸோ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இன்னுமே. ஸோ டிக்கெட்டில் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. ஸோ நம்ம இங்கே செக்கிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இந்த ஃபோர்ட் உள்ளே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி அதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் கூட பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம நடக்கும் போது பார்த்திங்கன்னா 2 வழி வந்து பிரியும். ஒன்று வந்து உள்ளேருந்து அப்படியே மேலே டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ரைட் சைட் போய்கிட்டு இருக்கோம். ரைட் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி ஸ்லோப்பாக ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து லைட் ஹவுஸு, இதோட சேர்த்து தான் இந்த ஃபோர்ட் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய ஏரியாங்க இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி மேலே ஏறிச்சு, அது வழியாக தான் ஏறணும். சப்போஸ் வயசானவங்க அவங்களாம் வராங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது தனியாக, அந்த ஸ்லோப்லலாம் வந்து ஏற முடியாது இல்லையா, அவங்களாம் வந்து வேறு வழியாக மேலே வந்து பார்க்கலாம் வியூ பாயிண்ட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்லோப் மேலே அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஏறி இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அரேபியன் சி வந்து செமையாக தெரியுது பாருங்கள். இதை வந்து இங்கே வந்து ஒரு மெயினான வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த ஃபோர்ட்டை வந்து சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டாப் லெவலுக்கு நம்ம ஏறி மேலே வந்தாச்சு. பார்க்கவே வந்து செம அழகாக இருந்துச்சு. சுற்றி வந்து கடல் தான் தெரிஞ்சுது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் போய் நிற்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கேப்லாம் இருக்குதுங்க. அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து அவங்க எதுவுமே வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல. மேபி யாராவது இங்கே கார்ட்ஸு அவங்களாம் யாராவது இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் வந்து வருவாங்க. அதுவும் இங்கே ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்லிப்பரியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே யாராவது இருக்கணும் மேலே, யாராவது இவங்களெலாம் வந்து வர விசிட்டர்ஸை வந்து ஒழுங்காக வந்து பார்த்து அனுப்புறதுக்காக. ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லை. அங்கங்கே அந்த கேப்லாம் கூட இருக்குது, அங்கெல்லாம் கூட நிற்கிறாங்க நிறைய பேர். ஸோ எதுவுமே வந்து அது பாதுகாப்பாக எனக்கு தெரியல.
நம்ம தான் வந்து பார்த்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் அகாடாலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக போயிட்டு இப்போ லஞ்சு தாங்க சாப்பிட போகிறோம். எல்லாருக்குமே வந்து செம பசி. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ மழையும் வர நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மழை விட்டதும் நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து கிளம்ப போகிறோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஆலு பராட்டா, அப்புறம் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஸ்பெஷல் மீல்ஸு, இன்னொன்று வந்து நார்மல் மீல்ஸ் தாலி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பராட்டா பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்டியாக இருந்துச்சு அந்த ஆலு பராட்டா. அது இந்த மழைக்கு வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து யம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பன்னீர் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. மீல்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸுன்றதுனால சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, அப்புறம் கேர்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தால், பொட்டேட்டோ ஃப்ரை அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, பிக்கிள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் சின்க்ரம் பீச் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது தாஜ் ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது நம்ம வாக்கபிள் தான். அங்கேயே வந்து காரை வந்து நாங்கள் வந்து டெம்போ ட்ராவலர் வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நாங்கள் இறங்கும் போதெல்லாம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நல்ல டைமில் கிளம்புனோன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து மழையிலே தான் வந்து கோவா ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்ன ஒன்றுன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பார்க்குறது தான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து யாருமே வந்து ஜூன் ஜூலையில் வந்து பிளான் பண்ணாதீங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து கோவா வந்து ஜூனில் வந்து பிளான் பண்ணிட்டோம். இது வந்து மழை சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல். ஸோ அது ரொம்பவே வந்து கஷ்டமாகவும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா வெயில் காலத்தில் தான் வந்து கோவா வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு இடமே வந்து போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து 2 days ட்ரிப் அப்படின்றதுனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பிளேசஸை கவர் பண்ணிவிட்டு ஃபேமிலி டைமுக்காக தான் வந்து மெயினாக நாங்கள் வந்து வெளியில் வந்து ட்ரிப்புன்னு வந்ததே. ரொம்ப சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் கூட கிடையாது. அதனால் ஏதோ எங்களுக்கு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை, நிறையா வந்து பார்க்க முடியல அப்படின்லாம். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபோர்ட்டுமே. இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம போயிட்டு இது தாஜ் ஹோட்டல்லேருந்து அப்படியே வியூ பாயிண்ட் வந்து இங்கே அப்படியே டேரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க வெளியிலேருந்து தாஜ் ஹோட்டலு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம வாக்கபிள் தான். நடந்து போயிட்டு நம்ம அந்த இடத்துல மேலே நின்னோன்னா அந்த வேவ்ஸ் வந்து அந்த ஃபோர்ட் மேலே அடித்து நம்ம மேலே வந்து தெளிக்கும், செம ஃபோர்ஸாக வரும். சூப்பராக இருந்துச்சு அது. நம்மளுக்கு அதை வந்து நேரில் வந்து ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டோடையே தாங்க வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து அடிக்கடி இந்த நம்ம வந்து அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரெயின் கோட் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வேவ்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே. இதில் வந்து ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பீச்சை வந்து எங்கேயுமே வந்து பார்த்தே இருக்க மாட்டோம் பக்கத்தில். ஸோ ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த இடம் தான் நான் சொன்னது. இந்த இடத்துல நம்ம நின்னோன்னா வேவ்ஸ் வரும்போது கரெக்டாக வந்து அது இந்த ஃபோர்ட்டில் மோதும் செமையாக வந்து அந்த தண்ணி வந்து நம்ம மேலே வந்து தெளிக்கும். அது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் வந்து மழை பெஞ்சாலுமே வந்து இது நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அந்த சைடு அந்த பக்கம் இல்ல இந்த சைடு கண்டிப்பா 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 ஐயோ மழை அப்படியே வேவ்ஸ் நம்மளே தயவு செஞ்சு ஜூலை மாதம்லாம் வந்துடாதீங்க கோவாக்கு, தெரியாதனமாக வந்துட்டோம். ஆனால் நல்லா தான் இருக்குது, இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக. வாங்க, குழந்தையெல்லாம் வச்சுட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டம், பேச்சுலராக வந்து என்ஜாய் பண்ணலாம் செமையாக.
என்ன பாருங்க குடும்பத்துக்கு பழனி ட்ரிப் மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கோவாக்கு போய் ஃபேமிலி ட்ரிப்பாக வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து இருக்கிற ஸ்விம்மிங் பூல் தான் இது. ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா ரூம் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால தான் நான் வந்து ரூம் வந்து உங்களுக்கு காட்டலை எதுவும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் வர்த்துன்னு சொல்லலாம். அங்கே வந்து ஸ்டே பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சாட்டர்டே நைட்டோ என்னமோ இது ஒரு நாள் வந்து இது ஸ்டே இது இங்கே நைட்டு. ஆக்சுவலாக வந்த அன்றைக்கி நைட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே நைட்டு ஒரு 2 nights வந்து இங்கே ஸ்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி விட்டுட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அங்கே கிளம்ப போகிறோம். கோவாலேருந்து கிளம்பிடுவோம். செக் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அப்படியே மற்ற இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக போகிறது. ஸோ பசங்க எல்லாருமே வந்து கீழே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக ஒரு 2 hours வந்து ஜாலியாக தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில். அங்கே வந்து டிஜே எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாம் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்து சூப்பராக ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தார். பசங்கள்லாம் சும்மாவே வந்து தண்ணியில் நின்றுட்டு இருந்தாங்க. மிருத்துன்னு வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவனுமே வந்து நல்லாவே வந்து அந்த ஸ்டேஜில் அவன் கற்றுக்கிட்டதை வந்து அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்து மேலேருந்து பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரேயானுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால நான் மேலேயே இருந்துட்டேன் அவனுக்கு வந்து டின்னர் கொடுத்துக்கிட்டு. ஸோ இப்படி தாங்க எங்களோட டே 2 இன் கோவா வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.